Good morning students. Welcome to Vetri and Vetri E-Chemistry, Chemistry Simplified Tamil. இன்னைக்கு வந்து நான் ஜனவரி that is last 2023ல ஜனவரி 24th வந்து JE கொஸ்டின் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம பார்க்கலாம். 5 gram of sodium hydroxide was dissolved in the deionized water to prepare a 450 ml of the stock solution. அதாவது 5 gram sodium hydroxide தண்ணியில் போட்டு டிசால்வ் பண்ணி 450 ml டோட்டல் வால்யூம் எடுத்திருக்காங்க. What volume in ml of this solution would be required to prepare 500 ml of 0.1 m? இப்போ அந்த ஸ்டாக் சொல்யூஷனில் இருந்து நீங்கள் எவ்வளோ how much volume should be taken which is required to prepare 500 ml of 0.1. அதாவது உன்னுடைய ஸ்டாக் சொல்யூஷன் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க 500 gram in 450 ml. இதிலிருந்து how much volume I should take to get it. How much final volume? Volume final is 500. Final molarity is 0.1. ஸோ அப்போ இதிலிருந்து எவ்வளோ எடுத்து நான் வாட்டர் ஆட் பண்ணி இதை நம்ம எடுத்துகிட்டு வரலாம். தட் இஸ் த கொஸ்டின். ஸோ how much volume of this solution I have to take. That is the question. Okay, now let us see what are the key concept is there. First one V1 N1 is equal to V2. Usually இது நியூட்ரலைசேஷனுக்கு பண்ணுறதுனா அந்த ஃபார்முலா வச்சுட்டு நம்ம டைலூஷனுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது பிஃபோர்னு எழுதியிருக்கேன், இது ஆஃப்டர் எழுதியிருக்கேன். இப்போ நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு மொலாரிட்டி இன்டூ என் ஃபேக்டர். அதனால் எண்ணுக்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். பட் இந்த இடத்துக்கு அது தேவையில்லை. ஏன்னா இந்த இடத்துல எண்ணெயை வச்சு அதோடைய என் ஃபேக்டர் வந்து ஒன்று தான், அதெல்லாம் தேவையில்லை. பட் ஆனால் அந்த ஃபார்முலா உனக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னம்னா நம்ம ஏதாவது மிஸ்டேக் நம்ம அறியாமல் செய்ய மாட்டோம். அதுக்காக ஐ எம் இன்ட்ரோடியூசிங். ஓகே, அடுத்தது வந்து என்னென்னா இந்த மொலாரிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா கிவன் வெயிட் பை மோலார் மாஸ் வால்யூம் ml into 1000. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த மொலாரிட்டி ஃபார்முலாவில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். V1 weight of the substance 5, molar mass of sodium hydroxide 40, volume of ml stock solution 450 and 1000 into n factor of sodium hydroxide 1 is equal to 500 into this is final volume and final molarity and n factor. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு தான் பிரச்சனை இல்லை. சப்போஸ் இது ஒரு கெமிக்கல் சல்ஃபூரிக் ஆசிட் அது சோடியம் ஹைட்ராக்சைடு அந்த நியூட்ரலைசேஷன் பாயிண்ட் வரப்போ உடைய அந்த என் ஃபேக்டர் வந்து பயங்கர இம்பார்ட்டண்டான ரோல். அதனால் டிஃபால்ட்டாக நீ என்ன பண்ணால் அந்த என் ஃபேக்டர் எழுதுகிற பழக்கத்தை ப்ராக்டிஸ் வச்சுக்கோ. வாட் எவர் மேபி சப்போஸ் 100% யூ ஆர் ஷூர் தட் இஸ் யூ ஆர் ஹேவிங் ஒன்லி என் ஃபேக்டர் ஒன்று அப்படின்னா அப்போ விட்டுடலாம். ஓகே, ஸோ கிராஜுவலாக என் ஃபேக்டர் எடுத்துகிட்டே வா. எப்போ விடுறதுங்கிறது பை ப்ராக்டிஸில் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா விட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல திஸ் இஸ் கொஸ்டின். இப்போ நம்ம இதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். பாருங்க 2 zeros நம்ம கேன்சல் பண்ணுறோம். இங்கே வந்து 5 in 9. Here what is it called as a yes. Next இந்த இடத்துல ஒரு 0 கேன்சல் பண்ணுறோம். Next here it is 45 grams. Yes ma'am. Yes, இந்த இடத்துல 2 0 தான் கேன்சல் பண்ணியிருக்கோம். 2 0 மீதி 10. இப்போ ரெண்டாவது கேன்சல் பண்ணால் இது 5, ரெண்டாவது கேன்சல் பண்ணால் இது 2. ஓகேவா? ஸோ now இதை கேன்சல் பண்ண 5, now you are getting 10. ஓகே, இப்போ எடுத்துகிட்டு வாங்க. 9 into 2, this is the question. 9 into 2, 18 into 10 into 0.1. So this is become what is it called 180 and here 0.1. What is 1 minute. திரும்ப அந்த கேல்குலேஷனில் ஏதோ சம் ப்ராப்ளம். இப்போ அந்த கேல்குலேஷனை இன்னொரு வாட்டி அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போடலாம். கான்செப்ட் எஸ் வால்யூம் இஸ் த கொஸ்டின். ஓகேவா? இருக்கட்டும். molarity given weight 5 divided by 450 into 40 molar mass into 1000 n factor. Okay, and here it is what is it, you need 500 into 0.1. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் 1 zeros I am getting cancelled and this 1 0 getting cancelled. இது கேன்சல் ஆச்சுன்னா 9 and this one here you can see 2ஆல் கேன்சல் பண்ண 5, 2ஆல் கேன்சல் பண்ணால் 2. இப்போ இதை கேன்சல் பண்ண 5, இது என்னது 100. ஓகே, இப்போ 9 into 2 18, 18 into 10 square into 10 power minus 1. இது கேன்சல் ஆச்சுன்னா 1. ஸோ யூ ஆர் கெட்டிங் 180 mm. That's all. Okay, thank you students.